அதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகத்தை பத்தி தான் பேச போறோம். தமிழக வெற்றி கழகத்தை பத்தி என்னன்னு சொல்றது? ஏன்னா அதுல நடக்கக்கூடாத சம்பவங்கள் நிறையவே நடந்து முடிஞ்சிருச்சு. கண்ணி வைக்கிற நேரத்துல எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சு. ஆஹா ஓஹோன்னு வளர்ந்து வந்த கட்சி இன்னைக்கு அடையாளமே தெரியாத அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி நடந்த கரூர் துயர சம்பவம் தான். கரூர்ல விஜய் பிரச்சாரம் மேற்கொண்டாரு. அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் தேவையே இல்லாம ரொம்ப பரிதாபமா உயிரிழந்தாங்க. மூச்சு திணறி உயிரிழந்தாங்க. பெரியவங்க தான் உயிரிழந்தாங்க அப்படின்னு பார்த்தா, சம்பந்தமே இல்லாத சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கூட அந்த கூட்டத்துக்கு அதுல மூச்சு திணறி மிதிப்பட்டு இறந்து போயிருக்காங்க. இன்னைக்கு அந்த குடும்பங்கள்லாம் முழுக்க முழுக்க சோகத்திலே மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையில இருந்துகிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும், நாடு ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா தீபாவளி வரப்போகுது. அதை கொண்டாடுறதுக்காக அதை நிறைய பேர் எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கரூரை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலயுமே அப்படி ஒரு விஷயமே நடக்கல. அதாவது தீபாவளி அப்படின்றதே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அந்த இடமே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமா அதுல பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் நிறைய பேர் இப்ப வரைக்கும் கண்ணீரிலையும் கஷ்டத்திலையும் தான் இருக்கிறதாவுமே சொல்லியிருக்காங்க. ஏன்னா விஜய் 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாரு. இப்ப வரைக்கும் அந்த பணம் கூட அங்க போய் சேரல. எதுவுமே இல்லாம உயிர்கள் போனது மட்டும்தான் இன்னைக்கு மிச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கட்சிக்காரர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தலைமறைவா இருந்திருந்தாரு. இப்போ அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே நாடு முழுவதும் தீபாவளி பண்டிகையை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க கோலாகலமா. ஆனா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுக்கு தீபாவளி பண்டிகை கிடையாது இந்த வருஷம். யாருமே அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இனிமேல் பேசக்கூடாது, யாருமே அதை பத்தி கொண்டாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆதவர்ஜுனா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கரூர் குடும்பத்துல உயிரிழந்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் விஜய் தத்தெடுத்து பாத்துக்க போறதாவுமே அவர் சொல்லியிருந்தாரு. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு வீடியோ வெளியிட்டதுக்கு அப்புறமா விஜய் அதை தவிர்த்து வேற எதுவுமே பேசல. அதை தொடர்ந்தும் வேற எதுவுமே பேசல. வேற எந்த ஒரு அறிக்கையும் அவர்கிட்ட இருந்து வரல. அப்போ என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில அந்த தமிழக வெற்றி கழகம் இப்ப இருக்கு, அடுத்ததா அது எப்படி இயங்க போகுது அப்படின்றதுமே மக்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. என்னதான் நடந்தாலும் இன்னும் பல பேர் பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவு தான் கொடுக்கறாங்க. கண்டிப்பா இதுல அவர் மேல தப்பு இருக்காது, அவர் மக்களை அலட்சியப்படுத்தவோ அலட்சியமா நடந்துக்கவோ மாட்டாரு அப்படின்ற மாதிரிதான் எல்லாருமே நம்பிக்கை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா அந்த உயிரிழந்த ஒரு சிலருடைய வீட்டுல இருந்தே பேசுறாங்க, இதுக்கும் விஜய்க்கும் சம்பந்தமே கிடையாது, இது உள்ளடி வேலை, வேற ஏதோ ஒரு சதி மூலயமா தான் இப்படி நடந்திருக்கே தவிர, ஏன்னா இதை விட அதிகமான கூட்டங்கள் 2 மாநாட்டுக்கு வந்தது. அப்பெல்லாம் நடக்காத உயிரிழப்புகள் இந்த ஒரு கூட்டத்துல மட்டும் எப்படி நடக்கும்? ஏன்னா விஜய பார்த்து எல்லாரும் பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது மத்த எதிர்கட்சியினர் விஜய பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி அவங்க விஜய்க்கு ரொம்பவே ஆதரவாகவும் சப்போர்ட்டிவா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் சட்டசபையில கூட பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கரூர் துயர சம்பவத்தை பத்தி முதல்வர் கிட்ட சரமாரியான கேள்விகள் கேட்டிருந்தாரு. அதுக்கும் முதல்வர் ஒரு விளக்கமான பதிலடி கொடுத்திருந்தாரு. இவங்களுக்குள்ள இந்த விவாதம் சட்டசபையில ரொம்பவே காரசாரமா போச்சு. பட் விஜய் கரூர் மக்களை இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு நேர்ல பார்த்து பேசல. ஆனா வீடியோ கால்ல அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. இதுல முக்கியமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காவல்துறையினர், அதாவது கரூர்ல இருந்த காவல்துறையினர்கள் இப்ப வரைக்கும் விஜய் அங்க வர வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்களாம். அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்ததுனாலதான் இப்ப வரைக்கும் விஜய் அங்க நேர்ல போகாம இருக்காரு. ஏன்னா நேர்ல போனா அங்க இன்னும் கலவரம் ஏதாவது பெருசா ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஆனா விஜய் தரப்புல இருக்கக்கூடியவங்களும் சரி, கரூர் மக்களும் சரி, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் இங்க பொறுமையா கூட வரட்டும், நாங்க வேணான்னு சொல்லல, ஆனா கரூர் மக்கள் யாருமே விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. எங்களால விஜய்க்கு எந்த ஒரு ஆபத்தோ எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கலவரமோ வராது, நாங்க யாருமே அவரை எதிர்க்க மாட்டோம், இதுக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை, இதுல அவர் ஈடுபடவே இல்லை, இது வேற யாரோ பண்ண வேலைதான். அப்படியே அவர் கரூருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது பிரச்சனை நடந்தது அப்படின்னா அதுக்கு கரூர் மக்கள் முக்கியமா காரணமா இருக்க மாட்டாங்க. அதுக்கும் இவங்க வேற யாராவது ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுதான் இந்த மாதிரி பிரச்சனைகளை உருவாக்குவாங்களே தவிர பொதுமக்கள் யாருமே விஜய்க்கு எதிராக செயல்பட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னா, ஒருத்தவங்க சொன்ன மாதிரி விஜய பார்த்து மத்த கட்சிகள்லாம் பயந்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முக்கியமா இந்த தீபாவளி பண்டிகை வருஷத்துக்கு ஒரு முறை வரும். இத குடும்பங்கள் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுவாங்க. அவங்க சொந்த ஊர்களுக்கு போயிட்டு கொண்டாடுவாங்க. ஆனா கரூரை பொறுத்த வரைக்கும் தீபாவளியே இல்லாத மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அது மட்டும் இல்லாம விஜயுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த சோகத்துல இருந்து மீளாம தான் இருக்காரு. இப்ப வரைக்கும் அவர் அந்த ஒரு குற்ற உணர்ச்சியிலே தான் இருக்காரு. தன்னால தன்னோட பிரச்சாரத்துக்கு இத்தனை பேர் இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்ச்சியோட தான் அவர் இருக்காரே தவிர மத்தபடி அவர் நார்மலா கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்ததா அவர் அமைதியா இருக்காரு அப்படின்னா பெருசா வருவாரு அப்படின்னு சொல்லி மக்களும் நம்புறாங்க. கண்டிப்பா கரூர் மக்களுக்கு அவரு நல்லா செய்வாரு, நிறைய நல்லது செய்வாரு அப்படின்னுமே நம்பிட்டு இருக்காங்க. சோ அது எந்த அளவுக்கு உண்மையாக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேபி பின்னாடி ஏதாவது பெரிய பிளானிங்ஸ் எல்லாம் கண்டிப்பா நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னா இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இதுக்கப்புறம் டைரக்டா போனா பிரச்சனை தான் வரும் அப்படின்றதுக்காக அவர் வீடியோ கால் மூலமா ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறதாவும் பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் புசி ஆனந்த் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் சோ யாருக்குமே தீபாவளி பண்டிகை கிடையாது அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. சோ தொடர்ந்து பார்க்கலாம் தமிழக வெற்றி கழகம் எந்த லெவல்ல அடுத்தடுத்து செயல்பட போறாங்க, மக்கள் கிட்ட எப்படி களம் காண போறாங்க, தேர்தலை எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். பட் நம்மளோட முதலமைச்சர் சட்டசபையில இந்த விஷயத்துக்கு முழுக்க முழுக்க விஜய் லேட்டா வந்ததுதான் அங்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அதையும் பாத்தீங்கன்னா இப்ப உச்ச நீதிமன்றம் சிபிஐ வச்சு முழுக்க முழுக்க விசாரணை, அந்த முழுக்க முழுக்க அதுக்கான ஒரு பணிகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தீவிர விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் உண்மை எல்லாமே அப்படியே வெளியில வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, அமித்ஷா கையில தான் சிபிஐ இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா சிபிஐ டீம் அமித்ஷாவோட கண்ட்ரோல்ல இருக்கிறதாவும் இதனால விஜய் பாஜக சைடு மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எடப்பாடி அவர்கள் ஆல்ரெடி பாஜகல போயிட்டு ஐக்கியம் ஆயிட்டாரு. அடுத்ததா அவர் சப்போர்ட் பண்றது விஜய். சோ அப்ப விஜயும் அங்க போயிடுவாரு, இல்லாட்டி அவரை இழுக்கிறதுக்கான ஒரு வேலைகளா கூட இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் பல வகையில பல பேச்சுக்கள் போய்கிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் சிபிஐ விசாரணை முடிஞ்சு கரெக்டான ஒரு அறிக்கை, கரெக்டான ஒரு விஷயம் வெளியில வந்தாதான் நமக்கு எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கூடிய சீக்கிரம் உண்மைகள் வெளியில வந்துதான் ஆகணும். என்னைக்குமே அதை பெரிய லெவல்ல மறைச்சு வைக்க முடியாது அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் என்னதான் உண்மைகள் வெளியில வந்தாலும் ஒரு சிலருக்கு மட்டும் தான் அதுக்கான தண்டனைகள் கிடைக்கதே தவிர எல்லாருக்கும் தண்டனைகள் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இன்னைக்கு நாட்டுல நிறைய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய மரணம் மர்மமாவே தான் இருக்கு. கொடநாட்டுல நடந்த அந்த கொலைகளும் மர்மமாவே தான் இருக்கு. பட் செஞ்சது யாரு என்னன்னு தெரிஞ்சா கூட அவங்களை எதுவுமே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இல்லாம தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த கரூர் துயரமும் கடைசி வரைக்கும் மர்மமா தான் இருக்குமா, இல்ல உண்மை வெளிவருமா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஆதரவு விஜய்க்கு அப்படின்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி அரசியல் பத்தின டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.